தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கோவையில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சாஜாவில் இருந்து கோவைக்கு கடத்தி வரப்பட்ட தங்கத்தை பறிமுதல் செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மார்டின் ராஜா. வணக்கம் மார்டின் ராஜா, செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? ஷார்ஜாவில் இருந்து ஏர் அரேபியா விமானம் இன்று காலை கோவை விமான நிலையம் வந்திறங்கியது. அதில் வந்த பயணிகள் அனைவரும் அவர்களது உடைமையுடன் அவர்கள் சோதனை முடித்து வெளியே சென்றார்கள். இதனிடையே தான் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் வந்த தகவல் படி அடிப்படையிலே உள்ளே விமானத்திற்குள் இருந்த சீட்டிற்கு கீழ் ஒரு பயணி அமரக்கூடிய சீட்டின் கீழ்ப்புறத்தில், அதாவது இந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் பை என்று சொல்லக்கூடிய கவரிலே சுற்றி வைக்கப்பட்ட 4 பாக்கெட்கள் அங்கே இருந்திருக்கிறது. இதனை துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அங்கு சென்ற சுங்க புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதை எடுத்து பிரித்து பார்த்த பொழுது அதிலே 24 கேரட் அளவுடைய மதிப்புள்ள 12 தங்க கட்டிகள் பிஸ்கெட் வடிவிலே உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை எடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் எடை பார்த்த பொழுது அதன் மதிப்பு 1.2 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தங்க கட்டியை ஷார்ஜாவில் இருந்து யார் கடத்தி வந்தார்கள், இதை எப்படி அவர்கள் தவறுவிட்டு சென்றார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் ஷார்ஜாவிலிருந்து வந்த பயணிகள் பட்டியல் மற்றும் அவர்கள் கொண்டு வந்த உடைமைகள் அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கின்றன. அதனை சோதனையிட்டு பார்க்கும்படி ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோவையில் இருந்து சந்தேகப்படும்படியாக யாரிடம் சென்றார்களா என்பது குறித்தும் கண்காணிப்பு கேமராவில் சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் இதுவரை இந்த தங்க கட்டிகளை கடத்தி வந்தவர் யார் என்பது இதுவரை தெரியவில்லை. தொடர்ச்சியாக பீளமேடு காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை நடைபெற்று வருகிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா.